ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதே சமயம் இந்த மாதிரி அரிசி வகைகளை நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஸோ நல்லா மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணிக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் இல்லை குழைய வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 4-5 விசில் விடுங்க. ஏன்னா கருப்பு கவுனி அரிசி வேக லேட் ஆகும். ஸோ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடும். ஸோ நான் ரொம்ப குழைய விடலை, ஓரளவுக்கு நான் கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் நான் பக்குவத்தில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் நிறையா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து ரொம்ப நிறையா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூடவே நீங்கள் ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க, ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ ஈவினிங் டயத்தில் இல்லை ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஆல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.